உங்க பட்சத்திலேயே இருப்பார். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க சுயத்தை விட்டு விட்டு வெளியே வந்துருங்க. ஆண்டு செய்யற காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பட்சத்தில் இருந்துட்டே இருப்பார். உங்க கூடயே இருந்துட்டு இருப்பார். தேவன் நாம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கோம். தேவன் உங்கள் பட்சத்தில் இருந்து வெறும் காரியங்கள் அல்ல, அவர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது. சந்தோஷப்பட போறீங்க. மகிழ்ச்சியான காரியங்களை காண கர்த்தர் கிருபை செய்து கொண்டே வருவார். இப்போ 32 வாசித்து பாருங்க. அவர் தந்த சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்கும் அவரை ஒப்பு கொடுத்தவர். அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லாமே கொடுப்பார். ஆமென். முடிஞ்ச உட்காரன்னா உட்காந்துக்கலாம், ஒன்றும் இது இல்லை. உட்காரவங்க முடிஞ்சவங்க உட்காந்துக்குங்க, எப்படி வேணா இருந்துக்குங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தெரியலன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாருங்க, உங்க வாழ்க்கையின் சாட்சியை தான் கர்த்தர் கொண்டு வருவார். இன்னைக்கு வாக்குத்தத்தத்துக்கு முன்பு சில காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன்னா ஆண்டு சமூகத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தின் கடைசி பகுதி பார்க்கிற பொழுது, சுதந்திரிக்கிற வாழ்க்கை தான் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் உங்களுடையது. ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்றார் ஆண்டவர்? ஆமென். அப்ப நீங்க எடுத்துக்கணும் எல்லா காரியத்தையும். பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க, சூழ்நிலையை காத்து பின்வாங்காதீங்க. காரணம், எல்லா அதிகாரத்தையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். எல்லாம் உங்களுடையது. ஆண்டு சமூகத்துல ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவ சமூகத்துல கர்த்தர் சமூகத்துல எல்லாமே உங்களுடையது. இன்னும் நீங்களும் சொல்லுவீங்க. பிலிப்பியர் 4:18 படி வாசித்து பார்க்கிற பொழுது 4:18 வாசிங்கன்னா பாருங்க, நல்ல சந்தோஷமா இருக்கணும். அதே பலத்தோடு காணப்படுங்க. ஆண்டு உங்களை ஆச்சரித்து கொண்டே வருவார். என்ன சொல்ல போறோம்? எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணம் பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சோத்திரத்தை ஏறெடுக்கணும். வாக்குத்தத்தத்தின் வாக்குத்தத்தை தொடர்ந்து வருகிற பொழுது தேவனை நீங்க கனப்படுத்திட்டே இருக்கணும். தேவனை கனப்படுத்தி எல்லா விதத்திலும் அவருக்குரிய மரியாதை கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை ஆச்சரித்து கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு விசேஷ கிருபை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கும். தேவ சமூகத்தில் என்ன எப்பொழுது பார்க்கிற பொழுது, வேதத்தில் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்துல பிரயோஜனமான ஒரு காட்சி சொல்லுகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்ன பிரயோஜனம்? தேவ பக்தி தான் பிரயோஜனம். தேவ பக்தி இது மட்டும் இருந்துட்டா 100% வெற்றி. தேவ பக்திங்கிற ஒரு காரியம் காணப்பட்டாலே போதும். ஆண்டவர் என்ன சொல்றது? எல்லாத்துக்கும் அதை அப்ளை பண்ணலாமா, பிரயோஜனமானது. நீ தேவ பக்தியோடு இருக்கிற பொழுது எல்லா காரியங்களும் உனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டே இருப்பார். எல்லா காரியங்களும் அந்த தேவ பக்தியோடு இருக்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவார். அதான் நேற்றும் சொன்னேன், வருகிற பிள்ளைகளை வாழ்த்துக்கிறேன். காலை 5 மணி ஜெபத்துக்கு தேவனுடைய சத்தம் உண்டாகும், தேவனுடைய கிருபை உண்டாகும். தேவன் பேசும் தெய்வம். அவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தர் எல்லா விதத்திலும் தீங்கிலிருந்து விளக்குவார். சூழ்நிலைகளை மாற்றி உங்களை இந்த மாதத்துல கர்த்தர், நீங்க பொதுவான வாக்குத்தத்த ஜெபத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆவது மாதத்துக்கு ஓடிடணும். ஆண்டு நன்மையான காரியங்களை இந்த மாதத்தெல்லாம் செஞ்சிருவார். பாசிட்டிவான காரியங்கள் உள்ள போயிடும். நல்ல ஒரு காரியங்களை, ஒரு ஜெயத்தையும் பலத்தையும் உங்களுக்காக கொடுத்துட்டே இருப்பார். சந்தோஷம் உண்டாகிக்கொண்டே இருக்கும். எல்லா விதங்களும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கணும். ஆண்டவரை கனப்படுத்திட்டே இருங்க. கர்த்தர் உங்களை நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று சில காரியங்களை சொல்லிவிட்டு கர்த்தர் வார்த்தைகள் வரப்போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் கர்த்தருக்கு நல்ல ஒரு சாட்சி சொல்வீங்க. வேதத்தில் 2-3 சகோதரிகள் அல்லது சகோதரர்கள் யாரோ இருக்கட்டும், கர்த்தருக்குள் இந்த காரியங்களை வைத்து நம்ம கவனித்து பார்க்கறப்ப உங்களை சாட்சியா நிறுத்தணும். நிறுத்துவார்.
நீங்க எந்த காற்று பாருங்க, முன்னேற்றத்தை கொடுத்துட்டே இருப்பார். ஆண்டவர் முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம்னு சொல்லி காரியங்களை பண்ணிட்டே வருவார். மகிழ்ச்சியா தான் இருக்க போகிறோம். நீங்க இருப்பீங்க. தேவ சமூகத்துல நல்ல ஜெபத்தோடு இருங்க. காரணம், கர்த்தர் உங்கள் மேல் அக்கறையா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க சுகத்தையும் நலத்தையும் உங்க சந்தோஷத்தையும் விரும்பி கொண்டே இருப்பார். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை இருக பிடிங்க. காரணம், உங்களுக்குரிய பாசிட்டிவ், அதாவது நல்ல ஒரு ஜெயம் கொடுக்கிற காட்சியை தான் கர்த்தர் பேசி உள்ள கொண்டு வர்றார். இந்த பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நேற்று கூட என் மகன் ஜோஷுவாட்ட பேசிட்டு இருக்கிறோம். வாக்குத்தத்தம் எப்படி கொடுப்பார் ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்குத்தத்தம் எப்படி, எதை வச்சு கொடுக்கிறாரு? என்ன நான் கேட்கறது ஏதோ புரியுதா கஸ்தூரி? நான் தான் பிரசங்கம் பண்றேன். சொல்லுங்க பார்க்கலாம். மாஸ்க் எல்லாருக்கும் இருக்கா? வச்சு வீட்டில் வச்சுட்டு இருக்கீங்களா? போட்டுருங்களேன், எல்லாமே போட்டுருங்க. மாஸ்க் போட்டு வந்துருங்க. சீலா சிஸ்டர் கொடுப்பாங்க. இந்த மெர்லின் நீயும் போட்டுக்கோ, பெரிய மாஸ்க். உங்க அம்மா கூட்டிட்டு போங்க ஹாஸ்பிட்டலுக்கு. பாருங்க, நல்லா பேசுங்க. ஆண்ட சமூகத்தில் கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார். வாக்குத்தத்தம் ஏன் கொடுக்கிறார் சொல்லுங்க? எதுக்கு கொடுக்கிறார்? எப்படி கொடுக்கிறார்? தன் இஷ்டத்துக்கு கொடுப்பாரா, ஜனங்களுக்கு ஏற்ப கொடுப்பாரா? என்னங்க வாயில் பொங்குறாங்க? சத்தமா சொல்லுங்க. என்ன? ஜனங்களுக்கு உன் இழித்துக்கு ஏற்ப, உன் இழித்துக்கு ஏற்ப மேய்ப்பனை கொடுப்பேன் பாரு. உன் இழித்துக்கு ஏற்ப நீங்க நினைச்ச காரியத்தை நீங்க பார்ப்பீங்க. கர்த்தர் பேசுற சத்தம். காரணம், உனக்காக, உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பித்து மேலே கொண்டு வருவார். நினைத்து பாருங்க. இன்னும் நீங்க பார்க்கலாம், எந்த காரியம் நடந்தாலும் உங்க வாழ்க்கையில சில காரியங்களை எதிர்பார்த்தீங்க. இந்த காரியத்தை குறித்து நம்ம பார்த்துட்டே இருக்கணும். பாருங்க, ஜோஷுவா 15:19, நியாயாதிபதிகள் 1:15, இதெல்லாம் ஒரே மனுஷியை குறித்து சொல்லுகிறது. அக்சால் என்று சொல்லக்கூடிய மனுஷியர். அந்த மனுஷியின் வாழ்க்கை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் கிளைம் பண்றாங்க. அப்போ ஆண்டு என்ன செய்தார்னா, நீர்ப்பாய்ச்சலான இடத்தை கொடுத்துட்டாரு அவங்க அப்பா. ஆண்ட சமூகத்தில் இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல, நம்ம அப்பா சமூகத்தில் நிக்கிறோம். உங்க நினைவுகளை விட்டுருங்க. நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. வாழ்க்கை கட்டணுமா, திருமண காரியமா, இல்லை மற்ற காரியம், சரீரத்தில் அற்புதம் நடக்கணுமா, குழந்தை வேண்டுமா, இன்னும் பார்க்குறோம் பல காரியங்களை. முதல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பிரசங்கம் பண்ணுவாங்க. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படணுமா, உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, உங்களுக்கு சுகம் முடிப்பெல்லாம் இல்லை. அப்படி மெகா ஃபோனை வச்சு பஸ்ஸில் ரோட்லாம் சத்தமிட்டு பிரசங்கம் பண்ண நாட்கள் இது நானும் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த நாட்களில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட சமூகத்தில் பிரசங்கம் பண்ண ஜனங்க அநேக பிள்ளைகள் ஆண்டரை முழுசாக நம்புவாங்க. கேட்டு பாருங்க, செய்வார்னு சொன்னோன்னா. இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன், விசுவாசத்தோடு கேளுங்க. என்ன நடக்குமோ அந்த காரியத்தை உருவாக்கும் தேவன், உண்டாக்குற தேவன். ஆண்டு இந்த காரியங்களை செய்து தருவார். அக்சால் வாழ்க்கையில் ஆண்டர் பார்க்குறோம், அவர் கேட்குறா, ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று அவர் கேட்குறா. உடனே அவள் கேட்குறா, நீர்ப்பாய்ச்சலான நிலம் எனக்கு வேணும் என்று கேட்ட பொழுது அவர் அவங்க தகப்பனார் என்ன செய்தார்? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சல் நிலங்களை கொடுத்தார். வேதத்தில் பார்க்கிறோம். அப்ப நீங்க கேட்டுக்கொள்கிற காரியம் கொடுக்கப்படும். காரணம், அவரை விட நமக்குள் இருக்கிற தேவன் பெரியவர். அவங்க அப்பா யாரு? காலேப். அதை விட நம்மகிட்ட இருக்கிறது பெரியவர். அப்ப நீங்க ஜபத்திலே போயிட்டு சோத்திரம் சொல்லுங்க. எனக்கு இது கொடுத்துட்டே சோத்திரம், எனக்கு இது உண்டாயிட்டு சோத்திரம், எனக்கு நன்மை செய்தீர் சோத்திரம், அற்புதங்களை செய்தீர் சோத்திரம், ஆசீர்வாதங்களை கொடுத்தீர் சோத்திரம், நன்மை சொல்லுங்க. இன்னும் நீங்க பாருங்க,
1 சாமுவேல் 25:27 அவங்க அந்த காணிக்கை குறித்து சொல்றாங்க. பாருங்க அவ சொல்றா, எங்கள்கிட்ட யார் இது என்ன சொல்றாங்க, ஆண்ட சமூகத்தில் நல்ல இந்த காரியங்களை நீங்க யார் இது என்ன சொல்றாங்க, காணிக்கை பாருங்க வேண்டியதெல்லாம் இருக்கு. இது எதுக்கு சொல்றேன்னா, உங்க அவுட்லைனுக்காக கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். வேண்டியதெல்லாம் கர்த்தர் உனக்காய் செய்து சந்தோஷப்படுத்தி கொண்டே வருவார். இந்த மாத வாக்கு தத்துவம் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நல்லா கவனித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை நீங்க வாசிச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு தெரிந்த வார்த்தை தான், முன்பு கூட நீங்க பெற்றிருக்கலாம். உனக்கு வேண்டியபடியெல்லாம் ஆமென். வாசிங்க சகோதரர்கள், வாசிங்க. ஆமென். சகோதரிகள் வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. ஆமென். உங்கள் தேவைகள் என்னதென்று அறிந்திருக்கிறார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இது வார்த்தையை கர்த்தர் நமக்காய் கொடுக்கிறார். காரணம் இந்த மாதம் அநேக தேவைகள் உள்ள மாதம். படிக்கிற குழந்தைகளுக்கு ஞானம், எக்ஸாம், மற்ற சூழ்நிலை, இன்னும் மற்ற காரியங்களிலும் உண்டு. பல காரியங்கள், எந்த காரியம் காணப்பட்டாலும், உன் லைஃபாய் காணப்பட்டாலும், உன்னுடைய எதிர்பார்ப்பாய் காணப்பட்டாலும், உன்னுடைய படிப்பாய் காணப்பட்டாலும், உன் உயர்வாய் காணப்பட்டாலும், உனக்காய் ரெக்கமெண்டேஷன் பண்ண வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ப்ரமோஷன் மார்ச் மாதத்தில் அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் என்ன செய்கிறார், உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். இதுதான் கர்த்தர் செய்கிறார். உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்கிறேன். ஏன்னா அநேக காரியங்களை நம்ம தேவைகளுக்காக நம்ம பிரயாசப்படாமையா இருக்கோம். நம்ம பிரயாசம் அநேக நேரங்களில் டிலே ஆகிட்டே இருக்கும். பாருங்க, சந்தோஷி வீடு கட்டி முடிச்சு நேரம் சாப்பாடு போடுவாங்கன்னு பார்த்தா போயிட்டே இருக்கு. ஏப்ரல் மாதம் போயிடுச்சு. அப்படி அவங்க பிளானிங் பார்த்தீங்கன்னா 3 மாதம் 6 மாதத்துல முடிஞ்சிடும். எதிர்பார்த்தோம். அதே நேரங்களில் அவங்க நம்பின இடம் அப்படி ஆயிடுச்சு. ஆனால் முடிப்பாங்க, சீக்கிரத்தில் முடித்து சோத்திரத்தை எடுப்பாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, தேவ சமூகத்தில் ஒரு மனுஷனுடைய பிரயாசம், நான் இப்படி யோசிச்சேன், அப்படி யோசிச்சேன், இதுக்கு ட்ரை பண்ணேன், அதுக்கு ட்ரை பண்ணேன், எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்தார். நாங்கள் இந்த பிரயாசத்தை பட்டோம், இந்த சூழ்நிலை கண்டோம்னு சொல்லி அதில் கர்த்தர் என்ன செய்தான்னு கேட்டால், உங்கள் பெருமூச்சை கண்டார். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகணும், இன்னும் வேலை கிடைக்கணும், வாழ்க்கையில் உயரணும், வியாபாரம் ஆகணும், இது முதல் போடணும், எனக்கு கையில் தேவைகள் சந்திக்கப்படணும், பல காரியங்கள் இருக்கலாம். அல்லது உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், திருமண காரியம், இன்னும் சந்தோஷமான காரியங்கள் உண்டாகும்படியாக எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். ஒரு காரியத்தை நல்லா செய்யுங்க, நல்லா நினைச்சுங்க. எதையுமே உருவாக்குற தேவன், சரீரத்தில் உறுப்புகளை கூட எல்லா விதங்களையும் உருவாக்கி கொடுப்பார். கவலைப்படாதீங்க. தேவன் செய்கிற காரியம் ஆச்சரியமாய் காணப்பட்டுட்டே இருக்கும். நீங்கள்லாம் சாட்சிகளை கேட்டிருப்பீங்க. புது நுரையீரலே கொடுத்துருக்கார். புது நுரையீரல். அவங்க நுரையீரல் பாலடைந்து பலவீனப்பட்டு இருக்கிறப்போ ஆப்ரேஷன் பண்ணணும்னு சூழ்நிலையெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் அற்புதங்களை செய்தார், வயிற்றுக்குள் செய்தார். அதே போல எதிர்காலங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கைலாம் நல்ல எதிர்காலங்களை கொடுத்தார். நீங்க உங்க காரியங்களை இந்த சாட்சியை கொடுக்கணும், எனக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்தான்னு சொல்லி. காரணம், ஒவ்வொரு காரியங்களும் சில பேர் சில பிரயாசத்தினால முடியாமல் போகலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் என்ன செய்ய போறாருன்னு கேட்டீங்கன்னா, எரேமியா 29:11 வசனத்தில் வேதம் சொல்லுகிற வசனத்தை நீங்க வாசிங்கன்னா என்ன தராரு, நீ எதிர்பார்க்கிற முடிவே தராரு. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீ எதிர்பார்க்கணுமா, பார்க்க கூடாதா? அப்ப எதிர்பார்க்கிற காரியத்தோடு வந்து நின்று, கர்த்தாவே இந்த காரியம், இந்த சூழ்நிலை, என் பிள்ளை, என் குடும்பம், என் படிப்பு, என் ஜீவியம், இப்படி நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுக்குற டைம்ல சொல்றோம். இன்னும் பலர் கிருபை எனக்கு போதுன்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அந்த கிருபையில எல்லாம் அடங்கும். நீ எதிர்பார்க்கிற முடிவை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா,
அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கணும். 16 வசனங்கள் வரை, 11 ஆரம்பித்து 16 வசனங்களை வரை நீங்கள் படித்து பாருங்க. 2 காட்சி சொல்றார். சிறையிருப்பை திருப்புவார். இன்னைக்கு நிறைய காரியம் நம்பிக்கைலாம் போறோம், அதான் சிறையிருப்பு. ஒரு பரிசுத்தம் இல்லாமல் வாழ்றோம், அதான் சிறையிருப்பு. விசுவாசம் இல்லாமல் வாழ்றோம், சிறையிருப்பு. தேவன் சமூகத்தை தேடாதபடி தூங்குறோம், அது சிறையிருப்பு. அப்போ உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை விடுவித்துக் கொண்டார். வாழ்க்கையில் அநேக காரியங்களை, உன் சோர்வான எண்ணங்களை விட்டு ஒரே வார்த்தை சொல்லுங்க. என்ன சொல்லணும்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயம் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. ஆண்டு உங்க வாழ்க்கையில இன்னும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 3 யோவான் 2ஆம் வசனத்தில் நீங்க வாத்திருக்கிறப்பாவோ அப்படியா, இங்க கவனிங்க, இங்க கவனிங்க. ஆண்டு சமூகத்துல முழு மனதை தேடி பாருங்க, ஆண்டு செய்கிற காரியம் நல்லா இருக்கும். 3 யோவான் 2ஆம் வசனத்தில் ரொம்ப நல்ல வார்த்தை பார்த்தீங்க. பிரியமானவனே, ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டிய அவ்வளவு சந்தோஷமான காரியம். அப்ப ஆண்டுகிட்ட இந்த பிரச்சனைக்காக ஜெபிக்கிற டிமாண்ட் வச்சிருக்கேன்னு இல்லை, ஆண்டுடைய விருப்பத்தை பாருங்க. அப்ப நீங்க சரியா இருந்தா எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன், இதுதான் விரும்புறார். நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில பெற்றோர்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் நல்ல சந்தோஷமா இருக்கலாம், நல்ல ஒரு கிருபை பெற்றுக்கலாம், நல்லா இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொன்ன சத்தத்தை நான் சொல்லி உங்க மத்தியில ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தருக்காக எழுமணும், ஊழியம் செய்யணும் விரும்புறீங்க? உங்க கைகளை வைத்தவங்க பார்க்கலாம். அதை வச்சு தான் ஜெபிக்க போறோம். இன்னைக்கு ஊழியத்தின் மாதம். இந்த மாதம் இயேசுவுக்காய் ஜீவிக்கக்கூடிய காரியங்கள் தீர்மானம் எடுங்க, வெக்கப்பட்டு போக மாட்டோம். ஆண்டு அந்த காரியங்கள் தான் செய்கிறார். பல காரியங்கள் நீங்கள்லாம் வேதத்துல பார்த்தீங்கன்னா, திமிர்காரக்காரனை சுகமாக்கினார், குருடன் வாழ்க்கையில பார்த்து கேட்கிறாரு, என்ன நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்கிறாரு. இன்னும் திமிர்காரனை பார்த்து சுகமாக விரும்புனா கேட்கிறாரு. இதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு ஆண்டுடைய பிரதானமான நோக்கம் ஒரு ஆபிரகாம் உருவாகணும், ஒரு மோசேயை உருவாகணும். தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த காரியங்களை வைத்து ஜெபிக்கணும். அதிகாலையில நான் தேவனுக்கு பிரியமா இருக்கணும், கர்த்தருக்காய் எல்லா காரியங்களும் நான் செய்யணும். இந்தப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தான், எனக்கு வேண்டியபடி நான் செய்வேன். நீ எழும்ப உனக்கு தடையா இருக்கிற காரியங்களா மாற்றி உன்னை கர்த்தர் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வார். பாட்டு பாடுற அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வையில அவரை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு தகுதி இல்லாத மனுஷன், எலிஜிபிள் பர்சன் அல்ல. ஆண்டவருக்கா சமூகத்தில் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல காரியங்களை யோசிக்கிறப்ப உள்ள உன்னை சொல்லிட்டே இருக்கும், நான் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை, நான் யாரோ என்று சொல்லி. உன்னை தெரிந்து கொள்ளக்கூடிய தேவன் உன்னை உருவாக்கி கொண்டே வருவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வாழ்க்கையில நீங்க பாக்குறீங்கன்னா, அவரு பிளான் பண்ணல, நான் இப்படி ஒரு பரலோக தேவனை தரிசிக்க போறேன், அவரை தேடணும், அவரை நான் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவர் பின்னாடி போகணும், அப்படியெல்லாம் தேடல. அவரை தேடி வந்தவர் நமது ஆண்டவராகிய தேவன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் தேடி வந்த ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் அல்ல, நானே உங்களை தெரிந்து கொண்டேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமின் வாழ்க்கையில நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காய் வைராக்கியமா இப்படி எழுமணும் அப்படியெல்லாம் ஒரு பிளானிங்கே கிடையாது. ஆனா கர்த்தர் சூழ்நிலையே மாத்திட்டார். அப்படியே மாத்தி
அவன் மூலமா ஒரு பரிசுத்த சந்ததி உருவாக்க கர்த்தர் கிரியை செய்தார். அப்போ தேவனுக்கு பிரியமாய் என்ன செய்ய சித்தமா இருக்குது ஒப்பு கொடுத்து பாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை சுடரா மாறிடும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு வேண்டியபடியெல்லாம் கர்த்தர் செய்வார். உன் ஜெபத்தில் அற்புதம் நடக்கும். நீ கேட்டுக்கொள்கிற காரியம் கிடைக்கும். அன்று நான் கையேந்தி பிழைத்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை மாற்றி கொடுக்கும் கரமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு வந்து கொண்டிருந்தாங்க. அவங்க கையேந்திர கூட்டம். எங்க பார்த்தாலும் கடன் 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 கடன். அவங்கள்ட்ட இந்த வார்த்தையை சபையில சொல்றப்போ போய் முழங்கால் போட்டு கணவனு மனைவி அழுதாங்களாம். அன்றுரே நாங்க ஏற்படு அவங்க ஒரு பிசினஸ் பண்றவங்க பெரிய லெவல்ல. அந்த சமூகத்தில் அழுது ஜெபித்தாங்களாம். ஜெபிக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தீர்மானம். இருக்கிறத வச்சு பிழைத்து பிசினஸ் பண்ணணும், கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதை ஆசீர்வதித்தார். கடனாளிகள் வந்து கேட்கிற போது டைம் கேட்டாங்க, எல்லாம் செட்டில் பண்ணாங்க. பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து அவங்க ஒரு முறை சொந்த பொழுது உங்க வார்த்தை என்னை பலப்படுத்தியது, ஆண்டவனை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், ஆபிரகாமின் தேவன் உன்னுடைய தேவன். ஆபிரகாம் தேடி போகல, கர்த்தர் தான் இழுத்து கொண்டார், கர்த்தர் தான் பிரயோஜனப்படுத்தினார். ஒவ்வொரு பிள்ளைகளும் கவனிச்சு பாருங்க. அப்படித்தான் தெய்வ சமூகத்தில் வேதத்துல ஒரு சில பிள்ளைகளை கொடுத்து இந்த செய்தியில கூட நான் எழுதியிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நாங்கள் எங்கள் குடும்பமாய் பேசி கொண்ட காத்தையும் எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு காரியங்களையும் நல்லா கவனித்து கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதித்து கொண்டே வருவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்க்கிறோம். அடுத்தது மோசேயை கவனிச்சு பாருங்க. ஆண்டு தான் எழுத்தார். இதெல்லாம் கவனிக்க பார்க்கிறப்போ ஒரு மனுஷன் இன்னைக்கு மோசே உலகத்திலேயே பார்க்கிறோம் ஹிட் லிஸ்ட்ல இருக்காரு. ஆபிரகாம் அப்படியே இவங்களை நீங்க பார்க்கறப்ப இவங்க தேவனை தேடி வரல, தேவன் தேடி போனார். இந்த காலை வேளையிலும் உங்களை உருவாக்குற தேவன் சொல்லுகிறார், இவரை நம்புங்க, உங்க காரியங்களை கைகூடி வர செய்வார். எல்லா பிள்ளைகளும் ஜெபத்துல மட்டும் சொல்லி ஜெபிக்கிறோம். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த பிள்ளையின் வாழ்க்கையிலெல்லாம் மோசேயின் வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் தேடி வந்தார். இன்னைக்கு என்னையும் உங்களை தேடி வர காரணம் என்ன என்று பார்க்கிற பொழுது இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறோம், நிற்கிறோம். கஷ்டப்படுறீங்களோ இல்லையோ, நல்லா சந்தோஷமா இருந்தா சந்தோஷம். இடுப்பு வழி வந்ததுன்னா இடுப்புல கை வச்சுக்கோங்க. வேற ஒன்றும் சொல்றீங்களா? ஆனால் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. மோசே கர்த்தர் ஆசீர்வதித்தார். மோசேயின் காரியங்களை பார்க்கிறப்போ, அநேக காரியங்களை பார்க்கிறப்போ அந்த சத்தத்தெல்லாம் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த முச்செடிகள் மத்தியில வந்து மோசே போய் குனிஞ்சு பார்க்கிறப்போ உள்ளிருந்து ஒரு சத்தம், மோசே மோசே மோசே. இன்னைக்கு உங்களை பார்த்து அதே சத்தத்தை கொடுக்கிறார். உங்க பேர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர். ஆமென். மொபைல்லாம் பாக்கெட்ல வைங்க, ஒன்றும் பார்க்கக்கூடாது. ஆண்டவருக்குள்ள ஜெபம்னா ஜெபத்தை கவனிங்க. நான் கேள்வி கேட்பேன். ஆண்டவருக்குள்ள ஒரு பயபக்தியா இருங்க. தெய்வ சமூகத்தில் மோசேயின் வாழ்க்கையை பார்க்குற கர்த்தர் தான் அழைத்தார். அடுத்தது சரித்திரத்தையே உருவாக்கின வேதம் என்னது? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மூணாவது ஒருத்தர் யாரையாவது சொல்லுங்க. மூணாவது என்னங்க? யாக்கோபின் தேவன். யாக்கோப்பு ஆண்டவர் தேடி ஓடினாரா இல்ல யாக்கோப்பு ஆண்டவர் தேடினாரா? நீங்க கவனிச்சு பார்க்கணும். முதல் ஆரம்பம் வெறும் கோலும் கையும் வந்து படுத்துட்டாரு, அவ்வளவுதான். கல்லை வச்சு படுத்துட்டாரு. ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்துட்டார். யாக்கோப்பே யாக்கோப்பே. இன்னைக்கு உங்களையும் பேர் சொல்லி அழைக்கிறார். அந்த மனுஷனுடைய சரித்திரத்தையே மாற்றினார். அந்த தேவனுடைய நோக்கமெல்லாம் என்ன? நீ உருவாக்கணும், நீ கர்த்தரை மகிமைப்படுத்தணும். யாக்கோப்பின் தேவன் துணையாக கொண்டிருக்க ஜனங்கள் பாக்கியவான்கள். யாக்கோப்பின் சரித்திரத்தை கர்த்தர் மாற்றினார். தேடி வந்த ஆண்டவர். நீங்க சொன்ன பவுலையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளையும் கவனித்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் கவனிக்கிற பொழுது ஒவ்வொரு சம்பவத்தையும் கவனிக்கணும். கர்த்தர் பேசுவார். யாக்கோப்பின் தேவன். யாக்கோப்பே யாக்கோப்பே. ஆறுதல் அடைந்து ஆறுதல் இல்லாம ஓடி வந்த பிள்ளைக்கு ஆறுதல் தருகிறார். அவங்க அப்பா நல்ல விசுவாசம் உள்ள தகப்பன். அவர் வர்றப்போ ஈசாக்கு தன்னுடைய சொத்துல பாதி எழுதி கொடுக்கல, சும்மா அனுப்பிட்டார்.
ஏன்னு கேட்டால் ஒரே ஒரு சொத்து தரேன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எல்லாம் சந்திப்பார். இன்னைக்கு அதே தேவனை உங்க மத்தியில் அறிமுகப்படுத்துறது மட்டுமல்ல, அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு ஆபிரகாமை அவர் தான் அழைப்பார். அதே போல நீங்க கவனித்து சொன்ன மோசையை பார்க்கிறப்போ முட்செடியின் மத்தியில் இருந்த மனுஷனை அவர் தான் அழைத்தார். இன்னைக்கு முந்தின நாளில பார்க்கிறோம், என்னை அழைக்கிற தேவன் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருப்பார். உங்களை பழுக பண்ணுவார், பெருக பண்ணுவார், காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். எல்லா விதத்திலும் கர்த்தரே நின்று செய்வார். யாக்கோபின் வாழ்க்கையில கர்த்தர் நின்று ஒவ்வொரு காத்தையும் செய்கிற காத்தை பார்க்கிறோம். இந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். யாக்கோபு அபூஷதலபா, அவனுக்கு தெரிஞ்சது ஒன்று ஓட்டம். ஆண்டவர் சமூகத்தில் பல காரியங்கள் இருக்கலாம், அதில் எங்கே போகிறேனே தெரியாமல் ஓடுற காரியத்தை சரியாக கொண்டு வந்து சரியான இடத்தில் சேர்த்தினார். அதே தேவன் தான் என்னையும் உங்களையும் சரியான இடத்தில் கொண்டு வந்து சேர்த்து உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். உனக்கு சுகம் உண்டாகும், அற்புதம் உண்டாகும். காரணம், உனக்கு என்ன வேண்டுமோ அதை கர்த்தர் உனக்காய் தருகிறார். சுகம் வேண்டுமா, பணம் வேண்டுமா, சந்தோஷம் வேண்டுமா, ஜெப வாழ்க்கை வேண்டுமா, தேவனுக்கு மகிமையாக எழும்ப வேண்டுமா, எல்லாம் செய்கிறார்.